அந்த எஸ்கேபிசம் ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு விஷயத்தை விட்டு நாம் வந்து நகர்ந்து வெளியே போவதற்கு, அந்த விஷயத்தை நாம் ஒரு சவாலாக ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு, அந்த ஒரு விஷயத்தை நாம் வந்து கஷ்டம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக, துன்பம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நாம் பார்ப்பதற்கு ரொம்ப ரொம்ப ஏதுவாக இருக்கக்கூடியது இந்த விஷயங்கள் எல்லாம். அந்த சுற்றுச்சூழல் அப்படின்றது தான் அந்த 5 எலிமெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இல்லையா. 5 பஞ்சமகா பூதங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நம்ம வந்து வாஸ்துன்னு சொல்கிறோம், சீன வாஸ்துன்னு சொல்கிறோம். எல்லாமே வந்து அந்த பஞ்சமகா பூதங்களுக்குள் அடக்கம். சிவனானவர் அந்த பஞ்சமகா பூதங்களுக்குள்ளே அடக்கம், முருகனானவர் அந்த பஞ்சமகா பூதங்களுக்குள்ளே அடக்கம், விஷ்ணுவானவரும் பிரம்மனானவரும் கூட அந்த பஞ்சமகா பூதங்களுக்குள்ளே அடக்கம். நிறைய பேருக்கு ஒரு எண்ணம் என்னன்னா, சிவன் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் முக்தியை கொடுக்கக்கூடியவர் அப்படின்ற மாதிரியான விஷயமாக. அது மாதிரி முக்தியை கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிறது சிவனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டீப்பாக வந்து போகக்கூடியவர்களுக்கு தான் அவர் முக்தியை கொடுப்பார் அப்படின்றது. அப்படி இல்லாமல் அவரை வந்து நம்ம சாதாரணமாக தாஜா பண்ணிக்கிட்டே அவரை குளிப்பாடிக்கிட்டே இருந்தோம்னா, அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, அவர் மாதிரி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் வந்து மகாவிஷ்ணு கூட இல்லை. மகாவிஷ்ணு எண்ணி தான் கொடுப்பாரு, இவர் அள்ளி கொடுப்பார் அப்படின்ற மாதிரியான ஒரு தெய்வமாக தான். பணம்னா பயங்கர ஒரு கஷ்டம், பணம்னா ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும், என்னுடைய வேர்வையை சிந்தி சம்பாதிச்சேன், ரத்தத்தை சிந்தி சம்பாதிச்சேன், அதெல்லாம் கரெக்ட் தான். உழைப்பெல்லாம் கண்டிப்பான முறையில் வேணும், உழைப்பு இல்லாமல் எதுவுமே வராது. ஆனால் அதை நாம் ஒரு கஷ்டம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக ஏற்படுத்தி நம்மளுடைய குழந்தைகளுக்கு கொண்டு போய் செலுத்திட்டோம். பணம் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும்னு அது குழந்தைங்களோட மனசுல பதிஞ்சிரும். ஸ்கேர்சிட்டி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறோம். எல்லாரும் வந்து ஏதாவது நெகட்டிவிட்டி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நம்ம வீட்டுக்குள்ளேயும் இருக்கட்டும், வெளியில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், அது மாதிரியாக இருக்கும்போது நம்மை தான் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். பிறரை நாம் மாற்றிக்கொண்டே இருந்துகிட்டு இருக்கு ட்ரை பண்ணோம்னா நடக்கவே நடக்காது. தமால் டுமீல் அப்படின்னா அதை தான் நம்ம கண்ணு வந்து தேடி போய் படிக்குது இல்லையா. நம்ம ஏதாவது ஒரு விஷயம் சதக், தமால் டுமீல் இதெல்லாம் தான் நம்மளை தேடி போகிறோம். இது இந்த மாதிரி நமக்கு வேறு வழி இல்லை. இதை இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அப்படின்ற போடக்கூடிய ஒரு விஷயங்களாக இதெல்லாம் நம்ம தேடி தேடி போகும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மனமானது மீண்டும் மீண்டும் அந்த சுழற்சிக்குள்ளேயே இருக்கும். இதை தான் நான் உங்களுக்கு வாழ்நாள் முழுவதுமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஏன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப நம்ம அதிகமாக நம்மளை ஏமாத்துறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய எதிரியோ துரோகியோ அல்ல, நம்மளுடைய மனம்தான். இப்போ நம்ம வந்து இந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்ற மாதிரியான விஷயம், அல்லது வந்து நம்ம வந்து பணத்தை செல்வத்தை ஈர்க்கும் முறை அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். 2026 2026 செல்வத்தை ஈர்க்கும் முறை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக நம்ம வந்து டாபிக் தான் கொடுத்துருக்கோமே தவிர, இது வந்து வாழ்நாள் முழுவதுமே உங்களுக்கு வந்து செல்வத்தை ஈர்க்கக்கூடிய முறையாக தான் இருக்கும் 100%, அது ஷியோர். ஆனால் என்னென்னா, இது வாழ்நாள் முழுவதுமே இருக்கக்கூடிய ஒரு ப்ராக்டிஸாகவுமே இருக்கும். இது வந்து எந்த ஒரு ஜிமிக்ஸுமே இருக்காது. இந்த ஒரு விஷயத்தை வந்து இவ்வளவு நாள் பண்ணா அப்படின்ற மாதிரியோ, இந்த ஒரு விஷயத்தை வந்து இந்த குறிப்பிட்ட தினத்தில் இந்த குறிப்பிட்ட முகூர்த்தத்தில் செய்தால் உங்களுக்கு இவ்வளோ ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இல்லை. ஆனால் இது உங்களுக்கு வாழ்நாள் முழுவதுமே செய்ய வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். செய்ய வேண்டியது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப டஃப்பாக ஏதாவது ஒரு விஷயமா இருக்குமானா அப்படி இல்லை. உங்கள் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கு நீங்கள் சாப்பிட்றதோ ஒன்று உடை உடுத்துவதோ அந்த சேஞ்சஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. உங்களுடைய மனமாற்றம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், உங்களுக்கு எண்ணத்தை மாற்றுவது அப்படின்னு. அப்போது இதுவரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நார்மலாக இருக்கக்கூடியது ஃபஸ்ட் டைம் பில்லியனர்ஸ்னு சொல்கிறேன் நான், அப்படி பார்த்துக்கோங்க. அதாவது கோடீஸ்வரர்கள் அப்படின்னு வச்சுப்போம். முதல் முறையாக அவர்கள் வந்து கோடீஸ்வர ஒரு ஃபேமிலியாக ஒரு ஜெனரேஷனாக அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அவங்க லைஃப்பை அப்படின்ற மாதிரி, அது அந்த மாதிரி ஆயிருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து சொல்லணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேரை நம்ம வந்து பார்த்துருப்போம் இல்லையா, நியூஸில் பார்த்துருப்போம், நமக்கே தெரிந்திருக்கும் நிறைய பேர் அப்படின்ற மாதிரியான விஷயமாக. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே வந்து அவர்கள் எப்படி மாற்றி அமைத்து கொண்டார்கள். நீங்கள் பாருங்களேன், அவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்தோன்னா, பெரும்பாலானவர்கள் வருவது வந்து அவர்கள் ஏழ்மை குடும்பத்திலிருந்து வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரியான, ஒரு நடுத்தர வர்க்கத்திலிருந்து வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக கூட சொல்கிறவங்க ரொம்ப குறைவாக இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு ஏழ்மை குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை தான் அவங்க திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயமாக ஒர்க் பண்ணேன், அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணோன்னு ஓரளவுக்கு அவங்களுடைய ஸ்டோரிஸ் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லுவாங்க. தே வில் நாட் ரிவீல் ஈச் அண்ட் எவ்ரி திங் இல்லையா, அதுக்கு அவங்களுக்கு டைமுமே இருக்காது. ஸோ அப்போ நம்ம அதில் முக்கியமான விஷயங்கள் என்ன, அதில் வந்து இந்த ஒரு ஜோதிட ரீதியான விஷயங்களுக்கோ அல்லது வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய
பஞ்சமகா சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சமகா பூதங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த 5 எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, பஞ்சபூதங்கள், அதற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்று பார்த்தால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கொன்று வெரி மச் இன்டர் கனெக்டட் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்றுக்கொன்று மிக 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 அதிகமாக தொடர்புடையவை அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொன்றுத்துக்குமே நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் பெரிய அளவில் விளக்கம் கொடுக்கலாம். ஆனால் இப்போ ஒரு ஜோதிட ரீதியான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரியாக நம்ம வந்து போக போகிறது இல்லை. எல்லாருக்கும் தெரியணும், எல்லா விஷயங்களும் எல்லா மதத்தினரும் எல்லாருமே செய்யணும், ஹியூமன்ஸாக இருக்கிறவங்க எல்லாருமே அந்த ஒரு நிலையை அடைய வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக தான் சொல்கிறோம். இதுக்கு நம்ம ஆல்ரெடி பணக்காரங்களாக இருந்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அது ஆனால் இந்த ஒரு விஷயத்தை நம்ம கண்டினியூஸாக வாழ்நாள் முழுவதுமே செய்யணும். மெயின் விஷயம் என்னன்னா நம்மளுடைய என்விரான்மெண்ட் அப்படின்னு 3 விஷயம். இந்த 3 விஷயத்தை நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த 3 விஷயத்தை வந்து நாம் ரொம்ப முக்கியமாக நமக்குள் நாமே அசை போட்டு கொள்ள வேண்டியது. அசை போட்டு கொள்ள நம் வாழ்க்கையை பற்றிய பல விஷயங்கள் நமக்கு தெளிவடையும். அந்த என்விரான்மெண்ட் அப்படின்றது வந்து மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். செகண்ட், செல்ஃப் டாக் அப்படின்னு சொல்லக்கூடியது. செல்ஃப் டாக் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அதாவது நமக்குள் நாமே பேசிக்கொள்வோம் அப்படின்றது. நம்ம எல்லாருமே நம்மளுக்குள்ளே பேசிப்போம் இல்லையா, நம்மளுக்குள்ளேயே ஒரு குரல், நம்மளுடைய குரல் கேட்டுகிட்டே இருக்கும் இல்லையா எப்பவுமே. ஸோ அந்த ஒரு குரல், அதை நாம் எப்படி நாம் வழி நடத்துவது, அதுதான் நம்மளை வழி நடத்திக்கிட்டு இருக்கு. நாம் எப்படி அதை வழி நடத்துறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தையுமே நாம் வந்து இப்போ பார்த்துடலாம். அடுத்து கடைசியாக பார்க்கக்கூடியது ஒரு விஷயம், ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து பார்த்தோம்னா அசம்ஷன் அல்லது விஷுவலைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே வேற வேற தான், பட் இது ரெண்டுத்தையும் நம்ம ஒரே ஒரு டாப்பிக்கில் கொண்டு வந்துடலாம். விஷுவலைசேஷன் அப்படின்ற மாதிரியான விஷயம், காட்சிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை அப்படின்ற மாதிரியான ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு விஷயத்தையுமே நாம் வந்து நடத்தி முடிக்க வேண்டும், நாம் ஒரு நிலையை எட்ட வேண்டும் என்றால் அந்த விஷுவலைசேஷன் அப்படின்றது. இந்த 3மேவும் கூட ஒன்றுக்கொன்று மிக நெருக்கமாக தொடர்புடையவை. இப்படி லிஸ்ட் பார்த்தீங்கன்னா நீண்டுட்டு போயிட்டு இருக்கும். பட் ஆனால் இந்த ஒரு 3 விஷயத்தில் நாம் வந்து தேர்ந்து விட்டோம் என்றால் நமக்கு அதுக்கப்புறம் வந்து பெரிய அளவில் ஒரு பாதிப்புகள் அப்படின்ற மாதிரி இல்லாமல் வரக்கூடிய எந்த ஒரு சேலஞ்சஸ் இருந்தாலுமே அந்த சேலஞ்சஸ் எல்லாம் நமக்கு சீக்கிரமாக போயிடும். எனக்கு கஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தை விட்டு சேலஞ்ச் அப்படின்ற மாதிரி, ஒரு சவால் அப்படின்ற மாதிரியான விஷயமாக உங்களுக்குள் நீங்கள் ஒவ்வொரு வார்த்தை எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு சேலஞ்சாக இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு சேலஞ்சாக இருக்குன்னு சொல்லும்பொழுது மனம் உடனே உங்களுக்கு அந்த சேலஞ்சை ஃபேஸ் பண்ணணுன்ற மாதிரியான ஒரு எண்ணத்தை கொண்டு வந்து கொடுக்கும். எந்த ஒரு சவாலையும் நாம் வந்து ஒரு சவால் விட்டால் நான் தோற்றுருவேன்னு யாராவது நம்ம சொல்லிப்போமா? நம்ம சொல்லிக்க மாட்டோம். நம்மளால முடியலைன்னா இந்த சின்ன குழந்தை கூட சொல்லாதே. அப்போ நம்ம சொல்றோம்னா நமக்கு அப்போ செல்ஃப் பிட்டினஸ் அதிகமாகிடுது, சுயரக்கத்தன்மை அதிகமாகிவிட்டது என்றளவா அர்த்தம். ஸோ அப்போ அந்த சுயரக்கத்தன்மை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை மீறி வேற எந்த ஒரு விஷயமுமே நம்மை நாமே தாழ்வுபடுத்தி கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. நமக்கு கிட்ட கண்டிப்பாக இருக்கக்கூடாது அப்படின்றது அந்த சுயரக்கத்தன்மை அப்படின்ற மாதிரியான விஷயம். இப்படி ஆயிடும் போல இருக்கு, நான் இதுதான் ஆகும், எனக்கு கடைசியாக இதுதான் முடியணும், ரொம்ப அதாவது நமக்கு கேட்கறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தாலுமே கூட இன்று காலையிலே கூட ஒரு நபருடைய ஒரு கன்சல்டேஷன் இருக்கும்பொழுது அவர் இந்த ஒரு வார்த்தையை சொன்னார், எனக்கு வந்து வாழ்க்கையோட முடிவுக்கு வந்து விட்டேன், இனிமேல் நான் வந்து வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. கேட்டு வந்து பார்த்தோன்னா ரொம்ப அது ஒரு ஹேபிட்டாக ஆயிடுச்சு இதை கேட்கறது அப்படின்றது. ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. இந்த மாதிரியான விஷயம் வந்து அவர்களுக்கு தீர்வு தராது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக நம்ம வந்து சொல்லி அவர்களுக்கு புரிய வைக்கிறோம், அது வேற விஷயம். பட் ஆனால் எல்லாருக்கும் எப்போ அந்த எண்ணம் உள்ளே வந்துடுத்தனாலே அந்த எஸ்கேபிசம் ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு விஷயத்தை விட்டு நாம் வந்து நகர்ந்து வெளியே போவதற்கு, அந்த விஷயத்தை நாம் ஒரு சவாலாக ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு, அந்த ஒரு விஷயத்தை நாம் வந்து கஷ்டம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக, துன்பம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நாம் பார்ப்பதற்கு ரொம்ப ரொம்ப ஏதுவாக இருக்கக்கூடியது இந்த விஷயங்கள் எல்லாம். ஸோ இந்த ஒரு 3 விஷயத்தையும் நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா என்விரான்மெண்ட் அப்படின்னு. ஸோ அப்போ அந்த என்விரான்மெண்ட் அப்படின்னு என்ன சொல்றதுன்னா சுற்றுச்சூழல். அந்த சுற்றுச்சூழல் அப்படின்றது நம்ம வந்து நான் எப்படி தொடர்பு படுத்தலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லியிருந்தேன். அந்த சுற்றுச்சூழல் அப்படின்றது தான் அந்த 5 எலிமெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இல்லையா. 5 பஞ்சமகா பூதங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நம்ம வந்து வாஸ்துன்னு சொல்கிறோம், சீன வாஸ்துன்னு சொல்கிறோம். எல்லாமே வந்து அந்த பஞ்சமகா பூதங்களுக்குள் அடக்கம். சிவனானவர் அந்த பஞ்சமகா பூதங்களுக்குள்ளே அடக்கம், முருகனானவர் அந்த பஞ்சமகா பூதங்களுக்குள்ளே அடக்கம், விஷ்ணுவானவரும் பிரம்மனானவரும் கூட அந்த பஞ்சமகா பூதங்களுக்குள்ளே அடக்கம். அனைவருமே அதை நான் சொன்னேன், இப்போ இந்த இந்திரன்னு சொல்லியிருந்தேன் ஒரு முரளிக்கிட்ட, அது கூட வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சமகாபூதங்களுக்குள்ளே அடக்கம். ஸோ அந்த பஞ்சமகாபூதங்களை நாம் வந்து சமன்படுத்தினோம் என்றால் இந்த ஒரு கடவுள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம், நாம் வந்து சிவனை எடுத்துக்கொள்கிறோம், அந்த மும்மூர்த்திகள்னு எடுத்துப்பா, நான் தனித்தனியாக பேர் சொல்லலை, மும்மூர்த்திகள் என்று எடுத்துக்கொள்ளலாம், வேற எந்த ஒரு தெய்வமாக எடுத்துக்கொள்ளலாம், சாக்த வழிபாட்டிலே இருக்கக்கூடிய சக்திகளை எடுத்துக்கொள்ளலாம், எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் அந்த 5 எலிமெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயத்துடைய தன்மையை கொண்டவர்கள் தான் இந்த எல்லா தெய்வங்களுமே. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதில் எந்த விஷயத்தில் அவங்களுடைய எனர்ஜி எந்த ரூபமாக அவர்கள் எடுக்கிறார்கள், எந்த ஒரு ரூபமாக அந்த ஒரு எனர்ஜி அவங்க எடுத்து
ஒரு நம்மளை வந்து நமக்கு அதை எப்படி நம்ம வந்து ஒரு பெர்சீவ் பண்ணுறோம் ஒருத்தருக்கு கிட்ட. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து வாராகின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவமானத்தை தவிர்ப்பவள், உக்கிர தெய்வம், அவள் வந்து கஷ்டப்பட விட மாட்டா, இப்படியெல்லாம் நம்ம வந்து பேசுகிறோம் இல்லையா. நம்ம விஷ்ணுன்னு எடுத்துக்கிட்டோம்னாலோ பெருமாள் அப்படின்னு எடுத்துட்டாலும் எடுத்தோடனே நம்ம பணத்துக்கு போயிடுவோம். அவர் வந்து பணம் கொடுக்கக்கூடிய கடவுள், திருப்பதி பாலாஜினா பணம் கொடுக்கக்கூடிய கடவுள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நிறைய பேருக்கு ஒரு எண்ணம் என்னன்னா, இவர் சிவன் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் முக்தியை கொடுக்கக்கூடியவர் அப்படின்ற மாதிரியான விஷயமாக. அது மாதிரி முக்தியை கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிறது சிவனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டீப்பாக வந்து போகக்கூடியவர்களுக்கு தான் அவர் முக்தியை கொடுப்பார் அப்படின்றது. அப்படி இல்லாமல் அவரை வந்து நம்ம சாதாரணமாக தாஜா பண்ணிக்கிட்டே அவரை குளிப்பாடிக்கிட்டே இருந்தோம்னா, அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, அவர் மாதிரி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் வந்து மகாவிஷ்ணு கூட இல்லை. மகாவிஷ்ணு எண்ணி தான் கொடுப்பாரு, இவர் அள்ளி கொடுப்பார் அப்படின்ற மாதிரியான ஒரு தெய்வமாக தான் உங்களுக்கு எந்த ஒரு புராணத்தை பார்த்தாலுமே தெரியும். சிவபுராணம் மட்டும் தேவை கிடையாது, எல்லா விதமான 14 புராணங்களில் எடுத்து பார்த்தாலுமே சிவன் வந்து அள்ளி கொடுக்கக்கூடிய தெய்வமாக, வேண்டாத ஆளுகளுக்கெல்லாம் அள்ளி கொடுத்துருப்பார் வரத்தை. அவர்கிட்ட வரத்தை கொடுத்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவர் தலையிலே வந்து கையை வைப்பாங்கங்கிற மாதிரியான ஒரு நிலைமையாக தான் சிவனுடைய ஒரு விஷயம். அதனால் சிவனுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதை நம்ம வந்து நினைவு வச்சுக்கணும். திரும்ப அந்த என்விரான்மெண்ட் அப்படின்னு விஷயத்துக்கு வந்துடும். இந்த என்விரான்மெண்ட்டுக்குள்ளே தான் இது எல்லாமே அடக்கம். அதை தான் நம்ம வந்து தனித்தனியாக பிரித்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் என்னுடைய சைல்டுஹுட் என்விரான்மெண்ட் சரியில்லை அப்படின்ற மாதிரியான விஷயமாக நினைப்பாங்க. ஒரு முக்கியமான விஷயம், உங்களுடைய குழந்தைகளுக்கு அல்லது உங்களுடைய பேர குழந்தைகளுக்கெல்லாம் இந்த ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துங்கள், அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கு தெளிவுபடுத்தலாம். நீங்கள் நம்மளுடைய சைல்டுஹுட் சப்கான்ஷியஸ் மைண்ட் அந்த ஒரு ட்ரைனிங் அல்லது ஃபார்மேஷன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக கண்டிஷனிங்னு சொல்கிறேன். அந்த கண்டிஷனிங் அப்படின்ற மாதிரியான விஷயமாக எப்பொழுது நடக்கும் என்றால், வயசில் வந்து பார்த்தோம்னா 3லேருந்து 8 வயசுக்குள்ளே நமக்கு அந்த கண்டிஷனிங் ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், கண்டிஷன் பணத்தை பற்றின ஒரு கண்டிஷனிங் அந்த 3 வயசுலேருந்து 8 வயசுக்குள்ளே ஸ்டார்ட் ஆகிடுது. 3 வயசில் நமக்கு அப்பாட்ட அம்மாட்ட பொம்மை கேட்குறோம், ஏதாவது சின்ன சின்னதாக சாக்லேட் கேட்குறோம், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா கேட்குறோம். சில டைமில் வாங்கி தராங்க, சில டைமில் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, சில டைமில் இதெல்லாம் வாங்கி யார் கொடுப்பா, அவ்வளோ பணம் நம்மக்கிட்ட எங்கே போகிறது அப்படின்ற மாதிரியான விஷயமாக. அவள் இதுக்கான எவ்வளோ பணம் சம்பாதிச்சேன், ஒரு பொம்மையை வாங்கி கீழே போட்டு உடைக்குது, உடைச்ச உடனே நீ இப்படி பாழ்படுத்திட்டியே, எவ்வளோ பணம் கொடுத்து வாங்கியிருக்கேன் தெரியுமா, இது மாதிரியான வார்த்தையாக சொல்கிறோம். இதெல்லாம் அந்த குழந்தைகளுடைய மனதிலே மிக ஆழமாக பதிந்து விடும். அந்த குழந்தையாக தான் நம்ம வந்து வந்துட்டோம். இப்போ அந்த குழந்தையாக இருந்திருந்து தான் வந்துட்டோம். அதே ஹேபிட்டு திரும்ப திரும்ப வந்து அந்த புவர் மென்டாலிட்டி புவர் அப்படின்னு சொல்கிறேன். நம்மக்கிட்ட எவ்வளோ வேணால் பணம் இருக்கலாம், பணம் ஏகப்பட்டது நம்மக்கிட்ட இருக்கலாம், சொத்துக்கள் இருக்கலாம். மென்டாலிட்டி எப்படி இருக்குது, நம்மளுடைய மனம் எப்படி இருக்கிறது, அந்த ஒரு ஸ்கேர்சிட்டி மைண்ட்லேயே இருக்கா. எப்போ பார்த்தாலும் என்கிட்ட இல்லைன்னோ அல்ல பணம்னா பயங்கர ஒரு கஷ்டம், பணம்னா ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும், என்னுடைய வேர்வையை சிந்தி சம்பாதிச்சேன், ரத்தத்தை சிந்தி சம்பாதிச்சேன், அதெல்லாம் கரெக்டு தான். உழைப்பெல்லாம் கண்டிப்பான முறையில் வேணும், உழைப்பு இல்லாமல் எதுவுமே வராது. ஆனால் அதை நாம் ஒரு கஷ்டம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக ஏற்படுத்தி நம்மளுடைய குழந்தைகளுக்கு கொண்டு போய் செலுத்திட்டோம். பணம் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும்னு அது குழந்தைங்களோட மனசில் பதிஞ்சிரும். 3 வயசுலேருந்து 8 வயசு வரைக்கும் ரொம்ப நம்ம வந்து பணம்னா பயங்கரமாக ஓடிக்கிட்டே தான் இருக்கணும்னு ஒரு போட்டி மனப்பான்மையை நாம் அந்த குழந்தைகளுக்குள்ளே விதைக்கிறோம். ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட போட்டியில் நீ தான் ஜெயிக்கணும்னு அது வேற மாதிரியான ஒரு ஜெலஸ் ஒரு மென்டாலிட்டியுமே அந்த குழந்தைகளுக்குள்ளே விதைச்சு விடுறோம். அந்தந்த குழந்தைகளுக்கு அந்தந்த விஷயத்திற்கு ஒவ்வொரு விதமான ஒரு திறமைகள் இருக்கும். எல்லாருக்குமே ஒவ்வொரு விதமான திறமை இருக்கும் இல்லையா. உங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய ஒரு விஷயத்திலுமே நீங்கள் ஒவ்வொரு விதத்தில் நீங்கள் ஞானம் பெற்றவர்களாக இருப்பீர்கள். ஸோ அப்போ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான திறமைகள், ஒவ்வொரு விதமான ஒரு தேடல்கள் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கும். இந்த என்விரான்மெண்ட்டை நம்ம வந்து எப்படி அமைச்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா இதுக்கு விடை ரொம்ப ஈஸியாக கிடச்சிடும். குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து செய்யாமல் இருக்கிறது நல்லதுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ அடுத்தது வந்து இந்த என்விரான்மெண்ட்டை நாம் ஏன் இப்போ அப்படி அமைச்சுக்கிட்டோம், இப்போ அமைச்சுக்கும் பொழுது நம்ம வந்து என்ன நினைக்கிறோம், நிறைய வந்து பார்த்தோன்னா பேசுறது, எங்கிட்ட இருக்கக்கூடிய ரெகுலராக கமெண்ட் வர்றதோ அல்லது வந்து எனக்கு கன்சல்டேஷன்ஸில் கூப்பிடுறதோ கேட்குறதோ இதெல்லாம் வச்சு தானே நான் வந்து டிசைட் பண்ண முடியும் எந்த ஒரு விஷயமுமே. ஸோ அப்படி டிசைட் பண்ணும்பொழுது பார்த்தோன்னா கடன் அப்படின்ற மாதிரியான விஷயம், அதாவது பணம் சார்ந்த விஷயம் தானே. அப்போ அந்த கடன் அப்படின்ற மாதிரியான விஷயத்திற்கு பெரும்பான்மையான மக்கள் திரும்ப வந்து எனக்கு கடன் அடைப்பது எப்படின்னு வீடியோ போட்டால் அதுக்கு கீழே கடன் அடைப்பது எப்படி அப்படின்னு ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ அது மாதிரியாக இருக்கக்கூடிய மனிதர்கள் வந்து நிறைய பேர் நீங்கள் பார்த்துருக்கலாம். நிறைய பேரோடதுல வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கே கீழே வந்து கமெண்ட்டில் போடுவாங்க, கடன் அடைக்கிறதுக்கு எனக்கு நான் 10 லட்சம் கடன் இருக்குது, எப்படி அடைக்கிறது அப்படின்னு போட்டிருப்பாங்க. மேலேயே தம்ப்நெயில்ல அதுதான் கொடுத்துருப்போம் நம்ம. ஸோ அப்போ அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து என்னன்னு தெரியலை. சில பேருக்காவது எதை தின்னா பித்தம் தெளியும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கும். இவங்களுக்கு வந்து அதை எதை தின்னா பித்தம் தெளியும்னு இல்லை, இவங்களுக்கு ஆல்ரெடி ஃபுல்லாக பித்தம் ஆயாச்சு. அது மாதிரியான நபர்களாக தான் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழல் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலிலே நாம் இருக்கிறோம். ஒரு ஸ்கேர்சிட்டி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறோம். எல்லாரும் வந்து ஏதாவது நெகட்டிவிட்டி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நம்ம வீட்டுக்குள்ளேயும் இருக்கட்டும், வெளியில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், அது மாதிரியாக இருக்கும்போது நம்மை தான் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும்.
பிறரை நாம் மாற்றிக்கொண்டே இருந்துகிட்டு இருக்கு. ட்ரை பண்ணோம்னா நடக்கவே நடக்காது. என்கிட்ட ரொம்ப வருஷமாக வர்ற ஒரு ஃபாலோயர் சொன்ன ஒரு விஷயம், நான் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாம் நான் வந்து எந்த அளவுக்கு எப்படியெல்லாம் ஒரு வார்த்தைகள் பிரயோகமோ அணுகணுமோ எப்படியெல்லாம் அணுகணுமோ இப்படி தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் எங்கள் வீட்டில் என்னுடைய ஒரு பக்கம் என்னுடைய மாமியார் இருக்காங்க, இன்னொரு பக்கம் எங்கள் அம்மாவுமே இருக்காங்க. மாமியார் வந்து வயசான மாமியார், அவங்க இருக்காங்க, அம்மா இருக்காங்க, என்னுடைய கணவர் இருக்கார். இவங்க எல்லாருமே பார்த்தோன்னா எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் நெகட்டிவாக தான் ஏதாவது பேசுகிறாங்க. ஸோ இதிலேருந்து நான் எப்படி மீள்றது அப்படின்ற மாதிரியான விஷயமாக கொஞ்சம் கேட்பாங்க. அவர்கள் தான் அவர்களை மாற்றிக்கொள்ள வேண்டுமே தவிர அடுத்தவர்களை அவர்கள் மாற்ற முடியாது. நீங்கள் எப்படி மாறுகிறீர்களோ அப்படித்தான் நீங்கள் அடுத்தவர்களுக்கு அது அந்த மாதிரியான விஷயமா தெரிவிங்க. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போது ஒரு விஷயமா நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு நபர் வருகிறார், இப்பொழுது இங்கே உள்ள வந்து ஒருத்தர் கோட் சூட்டை வந்து இந்த லாயர் கோட் சூட்லாம் போட்டு வரார் அப்படின்ற மாதிரியான விஷயமா எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. அந்த லாயர் கோட் சூட்டு போட்டுட்டு வரவரை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன சொல்லிடுறோம், லாயர் அப்படின்றோம். அவர் லாயருக்கு படிச்சிருக்காரா, கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறாரான்னு எல்லாம் இல்லை. ஆனால் பார்த்தோன்னே நம்ம மனசுக்கு என்ன தோணும், லாயர் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக தோணும். அது என்ன, அவர் மேல் இருக்கக்கூடிய உடுப்பு அப்படின்ற மாதிரியாக, யூனிஃபார்ம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். அப்போ அந்த யூனிஃபார்ம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் போட்டுக்கிட்டார் அப்படின்னா அவர் உண்மையில யாரோ என்னமோ நம்மளுடைய மனமானது அவரை வந்து லாயராக பார்க்க ஆரம்பிச்சிடுது இல்லையா? ஸோ எப்போ அந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த மாதிரி பர்சீவ் பண்ணுறோமோ அதே போல் தான் அந்த ஒரு விஷயத்தை நாம் வந்து அணுகவும் செய்கிறோம். அப்படி அணுகிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருக்கும்பொழுது நாம் மாற்றிக்கொண்டிருந்தால் இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய நபர்கள் நம்ம பக்கத்திலேயே வரமாட்டாங்க. நாம் கன்சியூம் பண்ணுறக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஒரு தமிழ்லன்னு இல்லை, எல்லா லாங்குவேஜ்லையுமே இருக்கக்கூடிய ஒரு சீரியல்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்களில் இருக்கக்கூடிய சில ஒரு காட்சிகள் அப்படின்ற மாதிரியான காட்சிகளாகட்டும், திரைப்படங்களில் இருக்கக்கூடிய காட்சிகளாகட்டும், பேப்பரில் வரக்கூடிய நியூஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு அந்த டமால் டுமீல் அப்படின்னா அதை தான் நம்ம கண்ணு வந்து தேடி போய் படிக்குது இல்லையா? நம்ம ஏதாவது ஒரு சதக் டமால் டுமீல் இதெல்லாம் தான் நம்மளை தேடி போகிறோம். இந்த மாதிரி நமக்கு வேறு வழி இல்லை. இதை இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அப்படின்ற போடக்கூடிய ஒரு விஷயங்களாக இதெல்லாம் நம்ம தேடி தேடி போகும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அந்த மனமானது மீண்டும் மீண்டும் அந்த சுழற்சிக்குள்ளேயே இருக்கும். இதை தான் நான் உங்களுக்கு வாழ்நாள் முழுவதுமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஏன்னா நமக்கு ரொம்ப நம்ம அதிகமாக நம்மளை ஏமாத்துறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய எதிரியோ துரோகியோ அல்ல, நம்மளுடைய மனம்தான். நம்மளுடைய மனத்தை போல் மிக மிக கன்னிங்கான ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே அவங்களுக்கு இருக்கிற மனம் தான் இருக்குமே தவிர வேற யாராலையுமே அது இருக்க முடியாதான், ரீப்ளேஸ் பண்ணவே முடியாதான். ஒரு நாளைக்கு 80,000 தாட்ஸ் வருது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக நம்ம வந்து சொல்லுவாங்க. அப்போ இந்த என்விரான்மெண்ட் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்கள் நாம் கன்சியூம் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே அந்த விஷயத்தில் எல்லாம் நாம் கவனம் செலுத்த வேண்டும். நம்ம அபுண்டண்ட்டாக ஃபீல் பண்ணோம். அந்த லாயர் அப்படின்னு நான் ஒரு வார்த்தை சொல்லும் பொழுதே எப்படி உங்களுக்கு மனக்கண் முன்னால் ஒரு கருப்பு கோட்டு போட்டு ஒரு ஆள் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணமாக அந்த லாயர்னு ஒன்று அந்த ஒரு எண்ணம் உங்களுக்கு தோன்றியதோ அது போலவே உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் உங்களாக எப்படி நீங்கள் நினைத்து கொள்கிறீர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் அதுக்கு தகுந்த மாதிரியாக நீங்கள் நடந்துக்க ஆரம்பிச்சிடணும். அந்த உங்களுடைய நடத்தை அப்படின்ற மாதிரியான விஷயம் அதில் நடந்துடணும். நான் வந்து என்னுடைய என்விரான்மெண்ட் எனக்கு 60 வயசு ஆகிடுச்சு, இனிமேல் நான் என்னோட என்விரான்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணுறது இல்லை, அப்படி இல்லை. இதை நீங்கள் உற்று பார்க்க வேண்டும். என்னுடைய என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது, என் கூட இருக்கிறவங்க எப்படி பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயத்தை நாம் வந்து மிக மிக உன்னிப்பாக கவனம் செலுத்த வேண்டும். என் கூட இருப்பவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள்னு. சில பேர் வந்து பார்க்கும்பொழுது ரொம்ப ஸ்டப்பானாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், நம்மளுடைய வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். அவர்களில் வந்து நீங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே அனுபவம் இருக்கும். இவங்களை திருத்த முடியாது, எதை சொன்னாலும் இதையே தான் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம வந்து சில பேரை நம்ம வந்து முத்திரை குத்தி வச்சுருப்போம் இல்லையா? அந்த மாதிரி அவங்க நம்மளை முத்திரை குத்தட்டும் அப்படின்றேன் நான். அவங்க அந்த மாதிரி நம்மளை முத்திரை குத்தி வெத்தி கொள்ளட்டும். இவர்கள் இப்படி தான் செய்வாங்க, இதுலேருந்து இவங்க மாற மாட்டாங்க இப்படி தான் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இருந்துக்கோங்க. இவங்க இந்த விஷயத்தெல்லாம் வந்து உட்கார மாட்டாங்க, இவங்க இந்த மாதிரி வேண்டாத ஒரு விஷயத்தெல்லாம் கன்சியூம் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் ஆப்வியஸ்லி அந்த என்விரான்மெண்ட் உங்களுக்கு வராது. ஸோ வீட்டுக்குள்ளே இந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, நம்ம ஆஃபீஸில் ஏதாவது ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம பிஸ்னஸ் பிளேஸில் இருந்தாலும் சரி, இப்படி வந்து வேண்டாத விஷயங்களை கேரி பண்ணிக்கிட்டு இருக்கிறது, ஒரு புறம் பேசுவது, வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை நாம் எண்ணி அதில் நாம் வந்து எவ்வளவு நேரம் செலவழிக்கிறோம் அப்படி எல்லாமே வந்து பார்த்தோம்னா நம்மளோட ஆறாலேருந்து நம்மளோட சக்ராஸ்லேருந்து எல்லாம் பழுதுபட்டு கொண்டே இருக்கும். அப்படி பழுதாகும் பொழுது நாம் அனுதினமுமே அதை கழுவி கொண்டே இருக்க வேண்டிய ஒரு முறையாக இருக்கும். இது வாழ்நாள் முழுவதும் நாம் எப்படி மூச்சு விட்டு கொண்டிருக்கிறோமோ அதே விஷயத்தை தான் நாம் வந்து நம்மளுடைய டே டு டே லைஃப்லையுமே நம்ம வந்து செய்யணும். அப்படி செஞ்சால் மட்டுமே இதுக்கு பலன் தரும். ஒரு நாள் செஞ்சுட்டா போதுமாங்கிறது இல்லை, இது நம்மளுடைய வாழ்க்கை பயணமாக மாற வேண்டும்.